கேட்ட ஒரு பாடல், என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாடல். அது உருவானதை அந்த படத்தில் நான் பார்க்கும்போது என் வரலாறும் அந்த பாடல் இருக்குது. அதனால் வந்து இது தமிழ் மியூசிக், தமிழ் ஃபில்ம் மியூசிக் கேட்டு வளர்ந்த அத்தனை பேருடைய படமாகவும் இது இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஏதாவது ஒன்று நானும் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பேஷனட்டாக இருக்கேன். ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப விருப்பமாக இருக்கேன். அண்ட் அருண், இட்ஸ் ஒருத்தர் சுருக்கமாக பேசக்கூடிய ஒருத்தரை கூப்பிடுறேன். இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு 5-6 வருஷம், ஒரு 8 வருஷமாக நாங்கள்லாம் அதில் இருக்கோம். அதுக்கு மெம்பர்ஷிப் ஆக்குபை பண்ணுறதுக்கு நாங்கள் கூவி இருக்கிற நேரத்தில் இவர் படம் போடுறேன்னொன்னே எல்லா ஸ்மால் டவுன் இன் தமிழ்நாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த ஸ்க்ரீனிங்க்கு நாங்கள் வந்தே ஆவோம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் ஏறி வந்தாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது எவ்வளோ பிரமாதமான ஒரு கல்ட் ஃபிலிம் மேக்கர்னு. அவரும் ராஜா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. தியாகராஜன் குமாரராஜா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஸ்ரீராம் அவர்கள் கால் பண்ணி இன்னைக்கு வரணும்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறது, என்ன பேசுறதுன்னு தெரியல. பெரியவர்கள்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் சொல்லாத எதையும் நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. அவர் ஒரு பெரிய கடல் மாதிரியானவர். மிகவும் எப்படி சொல்கிறது, நிறைய பேருடைய பிலீஃப்க்கு அகேன்ஸ்டாக அவர் மிகவும் தன்னடக்கமானவர். அது நிறைய பேருக்கு தெரியல. அவர் வந்து இல்லை, இது ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் பீஸ் பற்றி ஒரு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்து அதெல்லாம் பெரிய ஒர்க் அப்படி சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து உங்களால் முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லை இல்லை, நமக்கு நம்மளுடைய உயரம் தெரியணும், எனக்கு என்னுடைய ஹைட்டு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நான் வரும்போது கூட யோசிச்சது என்னெல்லாம் சொல்லலான்ட்டு, பட் நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. வெற்றி சொன்னது மாதிரி தான், நான் ரொம்ப தயங்கி தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போனேன். அவர் வந்து ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? இல்லை, ஜென்ரலாகவே நாங்கள் பிறந்ததுலேருந்து மியூசிக் கேட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டைரக்டர், ஒரு டைரக்டர் என்ன கேட்குறாரோ அது கொடுக்குறது தான் என்னுடைய ஒர்க்கு, அதனால் நீங்கள் என்ன வேணால் கேளுங்கன்னாரு. அது உண்மை. நான் இங்கே வந்தது இந்த படத்துக்கு வாழ்த்துறதை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலான்னு தான் நான் வந்தேன். அருள் கூர்ந்து எல்லோரும் அவரோட ஒரு தடவை வேலை செய்திருப்பார்கள். இது அவருக்கு இல்லை, இது இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு டெக்னீஷியன் வந்து இருந்தாருன்னு நாளைக்கு யார்கிட்ட சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. உங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அந்த அனுபவம் புரியும். எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுனால சொல்கிறேன். அப்புறம் வரும்பொழுது நிறைய யோசிச்சுட்டு பெரிய பெரிய ஆசைகளோடு வாங்க. ஏன்னா அவர் ஒரு வனதேவதை மாதிரி எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. நாம் பெருசாக கேட்டால் அவர் பெருசாக கொடுப்பார். அதனால் அனைவரும் வந்து அவரோட ஒர்க் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இளைஞர்கள் அப்புறமா ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் அவரோட திருப்பி ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் நல்லா வரும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. நான் அவருடைய ஒர்க் பண்ணும்பொழுது அதிக நாள் ஒர்க் பண்ணதானா தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதம் தினம் போய் அவரோட உட்காந்துக்குவேன். 10 நிமிஷம் தான் ஒர்க் பண்ணுவோம். பட் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அந்த கதைகளில் நிறைய விஷயங்களை அருண் படமாக எடுப்பார்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி எடுப்பாங்கன்னு நான் ரொம்ப தயங்கி இருக்கும்பொழுது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினச்ச பொழுது இந்த மலைப்பெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தயக்கங்களை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்படாத ஒரு டைரக்டர் இருக்கார். அதனால் அவர் அருண் அதை பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய நடிகர் இருக்கிறார். அவர் அதை சிறப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கதையின் நாயகன் தனுஷ், இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கும், உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கும், என் நண்பர் வெற்றிமாறன் அவர்களுக்கும், என் செல்லம் பாரதிராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் ரொம்பவும் நம்புறதும் அடிக்கடி சொல்கிறதும் உண்டு. வாட் யூ திங்க் யூ பிகம்.
மேனிஃபெஸ்டிங். நம்மள பல பேர் இரவு தூக்கம் இல்லைன்னா இளையராஜா சாரோட பாட்டை அப்படியே கேட்டுட்டு எதமா மெய் மறந்து தூங்குவோம். ஆனால் நான் பல இரவுகள் இளையராஜா சாராகவே நடித்தா எப்படி இருக்கும்னு என் மனசில் நடித்து பார்த்துட்டு படுத்துகிட்டே இருந்திருக்கேன் தூக்கம் இல்லாமல். மேனிஃபெஸ்டிங். நான் 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்களுடையது, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடையது. ஒன்று நடக்குது. இது எனக்கு மிகப்பெரிய கர்வத்தை கொடுக்குது. இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது. நான் இளையராஜா சாருடைய ரசிகன், பக்தன். அவருடைய இசைதான் எனக்கு துணை, மை கம்பேனியன். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதை தாண்டி அவருடைய இசை எனக்கு ஒரு நடிப்பு ஆசானம் கூட. எனக்கு நடிப்புனா என்னன்னு தெரியாத காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு காட்சியை படமாக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு தகுந்த மூடில் இருக்கிற ஒரு இளையராஜா சாருடைய பாடலையோ பிஜிஎம்மையோ கேட்பேன். அந்த இசை அந்த காட்சியை எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லும். அதை அப்படியே உள்வாங்கி அந்த காட்சியில் நான் நடிப்பேன். வெற்றிமாறன் ஒரு சில தடவை இதை பார்த்துருக்காரு நான் பண்ணுறத. இப்போவும் இது ஒரு பெரிய சேலஞ்ச், இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது பெரிய சேலஞ்ச், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இப்போவும் அதே இசை எனக்கு சொல்லும் அதை எப்படி நடிக்கணும் அவராகவே அப்படின்னு. ஸோ இப்போ மேலே வரும்போது, சார் நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்படியே உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன்னு. நான் என்ன உனக்கு கைடா அப்படின்னு சார் கேட்டார். கைடு தான் சார், கைட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க இவ்வளோ வருஷமாக. நான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கேன். ஏற்கனவே சொன்ன ஒரு இன்சிடென்ட் தான், நான் திரும்பியும் சொல்கிறேன். நான் ஒரு பாடல் விடுதலைக்காக ரெக்கார்ட் பண்ண வரும்பொழுது சார் என்னை கேட்டாங்க, போய் பாடு அப்படின்னா. போகும்போது அவர் அங்கேயே இருந்தார். சார் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் என்னைக்கு உன் கூட இல்லை அப்படின்னு திருப்பி என்னை கேட்டார். ஆமாம் சார், என் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போதுலேருந்து நீங்கள் என் கூடயே தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போவும் அதுதான் உண்மை. கூடவே தான் இருக்கார், கூடவே தான் இருப்பார். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம முன்னாடி நிறைய பேர் பேசுறதுனால நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம யோசிச்சுட்டு வந்துடுது, போயிடுது. வெற்றி ஒரு சில விஷயங்களை அப்படியே போகிற போக்கில் அடிச்சிட்டாரு. இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக நான் இதோ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அந்த அழைப்பு இளையராஜா சார் கிட்ட இருந்தே எனக்கு வந்தது. இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நெகிழ்ச்சியையும் எனக்கு கொடுக்குது. இசையாகவே, இசை ஞானியாகவே, இசையின் கடவுளாகவே நடிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சிவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நினச்சி ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இது வாழ்த்த வந்திருக்கும் கமல் சார், அவருக்கு இசை மீதும் இசைஞானி மீதும் இருக்கும் காதலையும் அன்பையும் இதை காட்டுது. ரொம்ப நன்றி சார். அருண் நிறைய ப்ரெஷர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ப்ரெஷரை எடுத்துக்காதீங்க. இதை என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படைப்பில் நம்ம இருக்கோங்கிறத என்ஜாய் பண்ணணுமே தவிர நம்ம அதை ப்ரெஷர் எடுத்துக்கூடாது, சேலஞ்சாகவும் நினச்சக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் இவ்வளவு மட்டுமே பேச நான் நினைக்கிறேன். இசையை பற்றியும் இசை ஞானிகள் பற்றியும் பேசும் ஒரு மேடை வரும். அப்போ நான் விரிவாக இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஐ எம் ஸோ பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் அஸ். இப்போதைக்கு ஏனோ தெரியல, ஒரு ஓரமாக நின்று குயில் பாட்டு அப்படிங்கிற பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா இப்படியே நின்று பார்த்துட்டு இருந்த அவருடைய முகம்தான் எனக்கு இங்கே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்கேருந்து போகும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக இதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
இன்னும் நிறையா இருக்குது. அப்புறம் லேட்டர் பேசுறது கண்டென்ட் இருக்காமல் போயிடுங்கிறதுனால இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி தனுஷ். விஷிங் யூ த வெரி பெஸ்ட். இப்போவே ஆரம்பிங்க நோட் பண்ண என்னெல்லாம் பண்ணுறாருன்னு. அவரோட மேனரிசம்லாம் பார்த்து வைங்க. எல்லாம் பார்த்துட்டிங்களா? ஓகே, வெரி குட். பார்த்துக்கிட்டே இருங்க. கமல் பேச போகிறாரு. அதற்கு முன்னால் வாத்திராஜா சாரை மேடைக்கு அழைக்கிறேன். இளையராஜா அவர்களை வந்து ஒரு இயக்குனர், மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை, அவங்க தொடர்பு ஒரு நண்பனா, சவுத் தமிழ்நாட்டிலேருந்து சென்னைக்கு வந்து சாதிச்ச 2 ராஜாக்கள் இவங்க 2 பேரும். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரத ராஜா ஏதோ ஒரு புதிய உலகுக்கு அந்த மாதிரி சொல்ல வரும்போது என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதையோ அதிசயமாக போவோம். உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க. இன்றைய அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க. இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு. இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞனாக வந்துருக்கேன். எத்தனையோ மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அவனுக்கு சைல்ட்ஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன். அது என்ன சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர்ஃபுல் ஐஸ். அந்த முதல்ல மூஞ்சிலிருந்து இப்போ நான் என்னடான்னு மேடையில் ஆரையும் கருதி நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்து விடாது. என்ன நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல. அவன் தான் எனக்கு சொல்லி பழகம். அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்கிறாங்க. சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப அதிசயம். பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன். When he composed, he forgot himself. அவன் மூச்சோடு இசையாக தான் வெளியும். சும்மா அந்த விரலை வச்சு விளையாட தட்டு நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க. ஹார்மோனியை பெட்டி நம்ம கீபோர்டு வாசிக்கிறதில்ல. அந்த ஹார்மோனியை பெட்டி என்னை வாசி அவனை போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் எழுத்துவான். அவனும் ட்ரை பண்ணுறான். நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுருவான். விட மாட்டேங்கிறது ஹார்மோனியம். அப்பேற்பட்டோம். ஏன்னா உள்ள நுழைஞ்சாரு. இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜாவுக்கு பார்த்து நல்லா இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும். அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து ஒரு ஆசை. அது ஒரு தூய்மையான சட்டை, தூய்மையான மூஞ்சி. எப்படா என் கூட தான் இருந்தேன், எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு? சின்ன வயசுலேயே ஞானம். நான் எல்லா இடங்களும் சொல்லுவேன். அந்த காலத்து இன்னைக்கு என்ன, அந்த காலத்திலே ஒரு கம்பியை போடுவோம், இதில் கட்டுவோம், இந்த கம்பியை இங்கே போய் கட்டுவோம், ஒரு பூட்டு எடுத்துக்குவோம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு டொங்கின்னு ஒரு தட்டுவான். இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகும்ல, வாசனை பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிரவின் மடினார் இருக்க சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி. காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசதுவேன். கூட ஒரு பெற்ற தாயகனுக்கு பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிடும். அதுபோல் ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல, உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு நிறைய இருக்கான்னு தெரியல. தி கிரேட் இளையராஜா. இது ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அவனோடு இருந்து வளர்ந்து
ஒவ்வொன்றையும் கவனித்து செய்யணும். பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும். ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது. இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா. அது வரும். அது தனுசு எனக்கு ஆச்சரியம். எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்து வைக்கிறாரு. நான் ரொம்ப அதிசயப்படுவேன். தனுசு ஐயோ எப்படி இவன் நடிகனாக எடுக்கிறதா, இயக்குனராக எடுக்கிறதா, எழுத்தாளனாக எடுக்கிறதா, எந்த இதுக்கு கட்டுப்படாமே தனுசு. எல்லாமாய் கூட வேலை செஞ்சேன். மரணம் போயிட்டு அது மனிதாபிமானத்திலே சரியா கடவுள் ஒன்று சேர்த்திருக்காரு பாருங்க இளையராஜாவின் தனுசு. ஏன்னா ஏதோ நடக்க இருக்கிறது. இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது. அதனால ரெண்டு பேரையும் கடவுள் கூட அங்கே உட்கார வச்சுட்டார். ரொம்ப பேசக்கூடாது. இளையராஜாவை பற்றி பொழுது வந்தீங்க. ஏன்னா தெரிஞ்சது தானே கதைச்சிக்கிட்டே இருக்கணும். தெய்வல் ப்ரூவ், அவங்க நிரூபித்து காட்டுவாங்க. பாரதி ராஜா என்ன, இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படித்தான். யார் ராஜாவாக இருந்தாலும் தோற்றுவாங்க. இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிக்கும். அது ஒரு பாட்டு ஒன்று போடுவோம். ராஜா 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 இந்த ராஜா குத்துக்கா. அது என்ன எனக்கு அனுப்பிட்டேன். தூக்காத எங்கும் கூஞ்சாலும் கிரேட் மேன். வெற்றிமாறனா ரொம்ப அசட்டாக நினைக்கிறேன். தனுசு வெற்றிமாறலாம் இந்த நாட்டுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய அசட். இளையராஜாவில் வந்து உட்காந்துருக்காங்கன்னா எனக்கு இளையராஜாவில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவன் இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவன் கேட்பான். ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம சொல்லி பார்ப்போம். என்ன அற்புதம் இல்லை, பாட்டு சூப்பர். இல்லை அந்த ஓட்டுங்க என்ன தெரியும் மியூசிக் இதுதான் நான் உனக்கு பிரபலமாக பாராட்டுவேன். உனக்கு என்ன தெரியும் மியூசிக் தெரியாதுடா. அதனால கிரேட் பீப்புள். என் கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது. அங்க வீடியோஸ் எடுக்கிறவங்க எடுக்கட்டும். வணக்கம். ஒரு டைரக்டருக்கோ திரைக்கதை ஆசிரியருக்கோ ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இந்த கதையை நாங்கள் சந்திச்சதை பற்றி ஆரம்பிக்கிறதா, முதல்ல எங்கே பார்த்ததுன்னு நினைக்கிறதா? எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு பாவலர் பிரதர்ஸ்ன்னு தெரியும். நான் வந்து அமர் தான் இளையராஜான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அங்கே வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காமல் உட்காந்துட்டு இருக்காரு. வேற யாரோ நடந்து வராங்க. அவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாளில் அண்ணன் ஆகி ஐயா ஆகி அது வந்து இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு. இல்லை, அது எங்களுடைய காதல் பாட்டு. என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சிட்டார் அவர். அற்புதமான விஷயம். எனக்கு டைரக்டருடைய இது பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான். அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்நியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்று பாடெல்லாம் முயற்சி பண்ணாங்க. விட்டுருங்க, அதுவாக வரும் அப்படின்னாரு. பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது. அந்த கவனம் பண்ணுறது, எஸ்பிபி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு, அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவரே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அந்த அட்வைஸு. அதை நானும் சொல்லுகிறேன். ஈஸி. நிறையா பேர் அதைத்தான் தனுஷன் சொன்னார், இந்த ப்ரெஷர் 1000 வரும், பட் நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்களோ அப்படி எழுதுங்க. ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தால் 8 பார்ட் எடுக்கலாம்.
ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா அது ஒரு படம். ஆனால் எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார். பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறக்க முடியாதுல்ல. அவர் 6 அடியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க. ஆமா, ஆனால் 1 அடி பாட்டு கேட்டா போதும். அந்த மாதிரி நாங்கள் இப்போ கூட பேசிட்டு இருந்தோம். அதில் பொறாமை பிடித்தவர்கள், நல்ல வேளை எனக்கு இசையில் புரியும் அவ்வளோதானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது. அதனால எனக்கு அவர் மேலே பொறாமையே கிடையாது. அவர் செய்கிறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு. அதாவது எங்கள் அப்பாவுக்கு பாடவே வராது. சரிகம பதனிசாவை சானிதப்பா மகரிசான் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும். ஆனால் ரசிப்பார். அவர் தான் நாங்கள்லாம் பாடணும், இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும், வருது உனக்கு கற்றுக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பார்க்குறேன். நான் எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது. அதைத்தான் பாரதி ராஜா சொன்னார். எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டன. வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பற்றி. இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்கிற ஒரு கதை, மியூசிஷியன்ஸ் சொல்கிற கதை, இசையெல்லாம் தெரியாமல் வாழ்க்கையில் இளையராஜாவை தன்னுடைய டைரியாக யூஸ் பண்ணுறவங்க சொல்கிற கதை. எனக்கு கல்யாணத்தும் போது இந்த பாட்டு, நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்த போது இந்த பாட்டு அத்தனை பேரும் அதை பேசுகிறாங்க. ஒரு நான் இப்போ எல்லாரும் சொல்லும் போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன். ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்போ இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மோசார்ட் என்ற படத்தில் ஒரு வைபோதிக மியூசிஷியன் ஒருத்தர் இருந்திருப்பார். யாரும் இப்போ அந்த காலத்தில் பெரிய ஆளுங்க அவர் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருப்பார். அவர் மனநிலை சரியில்லாமல் உட்கார்ந்துருப்பார். அவரை பார்க்க ஒருத்தர் போவார், நீங்கள் பெரிய மியூசிஷியன்னு கேள்விப்பட்டேன், நான் பெரிய மியூசிக்லாம் போட்டிருக்கேங்க, கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பார். இது நான் போட்டது அப்படியா, கேட்டது இல்லையா, இல்லைங்க, இன்னொன்று பார்த்துக்கிறேன், இன்னொன்று வாசிப்பார், ரொம்ப நல்லா இருக்குங்க, கேட்டிருக்கீங்களான்னு, இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளையும் மறைச்சிட்டு இன்னொன்று வாசிப்பார், கூடவே சேர்த்து பாடுவார். ஓ, இந்த பாட்டு நீங்க போட்டதானா? நோ, தட் வாஸ் மொசார்ட் அப்படின்னு. அது இன்னொருத்தனுடைய புறாம அதுல கொந்தளிக்க அங்கிருந்து ஆரம்பிக்கும் படம். தட் இஸ் இளையராஜான்னு சொல்றதுக்கு 1000 மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு இப்போ நான் தான் சொன்னேன், சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாரும் மனம் விட்டு பேசினான்னா நீங்க நேரம் இங்கிருந்து அங்கே தான் வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒன்ஸ் அகெயின் டு தி டைரக்டர் நான் சொல்றது, உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற அந்த நிஜத்தை சொல்லுங்கள். ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த படம் இசைஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்லை, பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம். இது வாழ்த்துல டிமாண்ட், எங்களுடைய டிமாண்ட். இதுலயே கொஞ்சம் பாஷையெல்லாம் கம்மியா இருக்கு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி. இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு. அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டிட்டு போவார் இவர். இப்போ சொன்னார் இல்லையா தனுஷ், எனக்கு வழி நடத்தணும்னு. உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போகலாம், போக வேண்டும். நான் எனக்கு பொறாமையே கிடையாது. அதான் நான் சொன்னேனே, சார்னு ஆரம்பிச்சு, அண்டையன் ஆரம்பிச்சு, ஐயான்னு ஆரம்பிச்சு, இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு பாராட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன்.
இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா, பிரீமியர், வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கேயெல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. பேசலாம். வாழ்த்துக்கள். வணக்கம். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போல்லாம் இருக்கிற மாதிரி ஒரே படம்லாம் கிடையாது. ஒரு 15 படம் இருக்கும் அவருக்கு. அந்த சமயத்தில் நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே செகண்ட் சண்டே ஆச்சுன்னா கிளம்பும்பாரு. எங்கே அப்படின்னா மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு போவோம். அங்கே பாவலர் பிரதர்ஸோட கமல் பாட்டு பாடுவார். ஸோ அந்த சீன்லாம் எப்படி எடுக்க போகிறீங்க, 20 வயசு கமலை எங்கேருந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்கணும்னு. அதுக்கப்புறம் ராஜா சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அதை வந்து நீங்கள் வந்து பிடிச்சே ஆகணும். பொம்முக்குட்டி அம்மாவோட ஷூட்டிங்க்கு அவர் வந்தார். அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். நாங்கள் வந்து சத்யராஜ் வந்து கேரளாவில் எங்கேயும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்தோடனே எல்லாரும் எழுந்து ராஜா சாருக்கு வணக்கம் சொன்னாங்க. நான் அவர் பார்த்து வளர்ந்த பெண், அதனால நான் அவர்கிட்ட குடும்பம் மாதிரி தான் பழகுவேன். என்கிட்ட வந்தார். வந்துட்டு கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டார். அப்படி முடித்தேன். அண்ணா வந்திருக்காரா, அப்பாவை கேட்டார். வரல. மன்னி வந்திருக்காங்களா, வரல. உங்கள் அக்கா வந்திருக்காங்களா, இல்லை. தனியாக வந்திருக்கியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அண்ணே. என்ன வீட்டில் இந்த கழுதை அவுத்து விட்டாங்களான்னு கேட்பாரு. இன்னும் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரை நீங்கள் வந்து டெஃபினட்டாக பிடிக்கணும். அது எங்களுடைய ஆசை. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீராம் அவர்களுக்கும் கனெக்ட் மீடியாவுக்கும் நன்றி. இந்த படத்தோட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவை பார்க்கும்போது இசைஞானியோட வாழ்க்கைக்கு நியாயம் பண்ணும் விதமாக இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு காலத்துக்கும் நிற்க போகிற வரலாற்று பதிவு நிகழ போகிறதுக்கு காரணமான Mercury Movies and கனெக்ட் மீடியாவுக்கு நன்றியையும், இப்படம் சிறப்பாக உருவாகி மகத்தான வெற்றி பெற்று உலகின் அனைத்து சினிமா ரசிகர்கள்கிட்டையும் இசைஞானியின் வாழ்க்கை வரலாறு சென்றடையணும்னு கோடானு கோடி ரசிகர்களின் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.